ஸோ அப்படி பண்ணும்போது ஷீ லைக் கம்ப்ளீட்லி ஒரு மெயின் பீஜமும் ஒரு மெயின் ஹுக்கும் வந்துட்டு அவங்க வந்து 2 hours தான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனும் மேமும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடும். ஏன்னா அவங்க ரொம்ப லாங் கேப் அவங்களுக்கு. ஃபேமிலி அந்த இதில் போயிட்டாங்க, பர்சனல் லைஃப்பில் போயிட்டு கம்பேக் கொடுக்குறாங்க. கம்பேக் கொடுக்குற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ நச்சுன்னு இருந்தாங்க அப்படி சொல்லலாம். நீங்க உங்களுக்குன்னு ஓன் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ மேம் வந்து விருந்தா மாஸ்டர் வந்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நீங்க எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்களா? இப்போ நீங்க சொல்ற ஸ்டெப்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்களா? ஆஸ் அ கொரியோகிராஃபர் அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு யா என்னன்னா, இப்போ கொரியோகிராஃபரோட விஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் வந்து நியூ டு த மூவி சைடு. அப்போ வந்துட்டு அவங்க வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேம்க்கு தெரியாத ஸ்டைலே இல்லைன்னு நான் சொல்லுவேன். மேம்க்கு தெரியாத கொரியோகிராஃபி பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாமே அப்டேட்டடாக இருப்பாங்க. நவ் ஷீ ஹேவ் சம்திங் காலில் வந்து அடிபட்டிருக்கனால ஷீ குடன்ட் மூவ் மச். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.